ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹண்டல் லேர்னிங். ஸோ நம்ம பப்ளிக் எக்ஸாம் பக்கத்தில் வர எல்லா சப்ஜெக்ட்டுக்கான சென்டம் பிளான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி சயின்ஸோட சென்டம் பிளான் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாஃப் இயர்லேருந்து நீங்கள் சயின்ஸ் எக்ஸாம் ஃபுல் போர்ஷன் எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் எப்படி வந்து ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் பயாலஜியில் எவ்வளோ அட்டன் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் ஆஃப் 2022, 23 and 24 வச்சு பார்க்கும்போது எப்படியெல்லாம் 1 மார்க் 2 மார்க் 4 மார்க் அண்ட் 7 மார்க் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பேசிக்காக மேம் வந்து ஒரு டேபிள் காலம் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த 0 to 1ங்கிறது எப்படின்னா, அந்த நீங்கள் 2022 அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த சாப்டர்லேருந்துனா 22 and 23 கேட்கல. ஸோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஏதோ 1 இயர் தான் அதுலேருந்து கேட்டிருக்காங்க, 2 மார்க்காக இருக்கட்டும் 4 மார்க். அதனால தான் அங்கே வந்து 0 to 1 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி பார்த்தோம்னா நம்ம எந்த சாப்டருமே நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஒமிட் பண்ணவே முடியாதுப்பா. ஸோ இந்த அனாலிசிஸ் வச்சு பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 1, 2, 4, 5, 6, கெமிஸ்ட்ரியில் என்ன, பயாலஜியில் என்ன அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கு உட்காந்து நீங்கள் சயின்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த சாப்டர்லாம் படிச்சிருங்க. இதில் வந்து புக் இன் புக் பேக் என்னென்ன கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியுதோ எல்லாத்தையுமே முடிச்சிருங்க. ஈவன் சம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஹார்ட்ஸ் கொஷின்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஃபுல்லாக முடிச்சுட்டு சென்டம் வாங்கணும்னா ரிமைனிங் இருக்க சாப்டர்ஸையும் நம்ம முடிச்சாலும் அதில் அட்லீஸ்ட் உங்களால் புக்கின் படிக்க முடியல அப்படிங்கும்போது புக் பேக் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுங்க, சம்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12 கொஷின்ஸில் கண்டிப்பாக 10 வந்து புக் பேக் தான் வரும். ஸோ நம்ம 10 மார்க் கண்டிப்பாக வாங்கிடலாம். அந்த 2 மார்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹார்ட்ஸ் கொஷின்லாம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PTA கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க் வாங்க முடியும் 1 மார்க்கில். நெக்ஸ்ட்டு சம்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக் அண்ட் புக் இன் என்ன கொடுத்தாலும் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸோட ஃபார்முலா ஷீட் போட்டாச்சு. ஸோ அதை வச்சு ஒரு சாப்டருக்கான சம்ஸையும் ஃபார்முலாஸையும் நல்லா படித்து பார்த்துட்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா சம்ஸ் வந்து நமக்கு என்னென்னா கம்பல்சரியில் கண்டிப்பாக நமக்கு சம்ஸ் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சம்ஸை நம்ம ஒமிட் பண்ணவே முடியாது. ஸோ ஹார்ட்ஸில் இருக்கிறதா இருக்கட்டும், காம்போசிஷன் சம்ஸாக இருக்கட்டும், இந்த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கண்டுபிடிக்கிற சம்ஸ், நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ், இல்லை PH சம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோம். அண்ட் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் டயக்ராம்ஸ் எது இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கு பேஜ் நம்பரோட. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு அந்த இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்கப்பா. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2 மார்க் அண்ட் 4 மார்க் நீங்கள் எதையுமே ஒமிட் பண்ண முடியாது, ஒமிட் பண்ணவும் கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 7 மார்க்கில் எப்படி கேட்குறாங்கன்னா 3 2 மார்க் போது உங்களுக்கு 6 மார்க், அதோட ஒரு 1 மார்க், அப்போ 7 மார்க் அப்படி கேட்குறாங்க. அதே மாதிரி இல்லாட்டி ஒரு 4 மார்க், 2 2 மார்க், ஒரு 1 மார்க் கேட்குறாங்க, அதுவும் 7 மார்க். ஸோ இந்த மாதிரி கேட்குறனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு டைம் நிறைய எடுக்காது. இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா டைம் நிறைய எடுக்காது, டக்குன்னு நீங்கள் எழுதிடலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு எந்த 2 மார்க்கையுமே 4 மார்க்கையும் ஒமிட் பண்ணாமல் படிங்க. அப்போ தான் சென்டம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேயா? ஸோ இந்த பிளான் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? தட்டுறோம் தூக்குறோம் சென்டம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் பப்ளிக் எக்ஸாம்.